Hi, hello and welcome to VAJ Bakers. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப கேப் ஆயிடுச்சு இல்லையா? ஒருத்தங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு வீடியோ காணோம், உடம்பு சரியில்லையா, இல்லை கேக் செய்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம். அப்படியெல்லாம் இல்லை, நான் இப்போது கேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த வீடியோவில் 2 குட் நியூஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் VAJ Bakers Mart ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய பேக்கிங் மெட்டீரியல் எசென்ஷியல் ஸ்டோர். இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் சேல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே, அதே மாதிரி கேரளா, பெங்களூர் இந்த ஏரியாவில் எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம். நவம்பர் லாஸ்ட்லையா நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய பேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா இன்ஸ்டாகிராம்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வர ஆர்டர்ஸுக்கு எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டலாக் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அப்கமிங் ப்ராடக்ட்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். செகண்ட் குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களை மீட் பண்ணியிருந்தேன். அவங்க பேர் ஜெனிலா. நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தபோது மீட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கன்னியாகுமரி, பட் எங்கள் ஊருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து இப்போ பெங்களூரில் செட்டில்டாக இருக்காங்க. அவங்க ஜெனிலாஸ் கேக்ஸ் அப்படிங்கிற நேமில் ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்கள மீட் பண்ணதில் நான் ரொம்ப 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 ஹாப்பி. ஓகே, இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கேட் கேக்கோட ஃபுல் டியூட்டோரியல் பார்க்கலாம். அதாவது அந்த ஃப்ளவர் கேட் செட்டப் வந்து நம்ம எப்படி பண்ணுங்கிற எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மாதிரி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த கேக்கை பற்றி சொல்லிடுறேன். கஸ்டமர் எனக்கு இந்த மாடலில் கொடுக்கும்போது நான் இந்த மாடல் பார்த்து நான் சொன்னேன், கேக்குக்கு மேலே ஆர்ச் மாதிரி நம்ம செட் பண்ணுறது ஈஸி, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லை, எனக்கு வந்து கேக்கோட 2 சைட்லேயும் பில்லர் போட்டு ஃபுல் அந்த கேக்கை சுற்றி ஆர்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் உள்ள பாசிபிலிட்டிஸ் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இப்போ கேக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் ஈஸி, பட் நம்ம சைடில் பில்லர் கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டே பில்லர் வச்சிட்டோம் அப்படின்னா கேக்கு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு, தென் ஐசிங் செய்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம். அதுவே நம்ம ஐசிங் எல்லாம் செய்ததுக்கு அப்புறமா நம்ம பில்லர் சப்போர்ட் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம நிறைய அதில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது கேக்கு கொலாப்ஸ் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா, டேமேஜ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சு நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த பில்லர் கொடுக்குறதுக்குள்ள எல்லா ஒர்க்குமே வந்து ட்ரம் போர்டில் செய்துட்டேன். ஸோ அது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 12 இன்ச்சுக்குள்ளே ஒரு ட்ரம் போர்டு எடுத்துகிட்டு அதோட 2 சைட்லையும் ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு 2 ஹோல் போட்டு எடுத்துட்டேன். ஹோல் போட்டது பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டவல் இருக்கு இல்லையா, ஒயிட் கலர் டவல், அந்த டவலோட சைஸுக்கு அந்த அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுற மாதிரியே ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த டவல்ஸோட எண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக தீயில காமிச்சு ஹீட் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக செட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு அந்த ட்ரம் போர்டோட 2 ஹோல்லையும் வச்சு கரெக்டாக இருக்காங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த 2 டவல்ஸுமே நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ப்ளெயினாக உள்ள அந்த போர்டில் தான் நான் வந்து கேக்கோட ஃப்ராஸ்டிங், ஐசிங் எல்லாமே நான் வந்து செய்து எடுத்துக்க போகிறேன். இந்த கேக்கு வந்து என்ன ஃப்ளேவர், எவ்வளோ கிலோங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு செய்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இது வந்து டோட்டலாக 8 லேயர்ஸுக்கு பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த ஹைட்டு கிடைக்கும், தென் அந்த பிக்சர் இதெல்லாம் வச்சு கரெக்டாக செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம அந்த கப்பிள் பிக்சரெல்லாம் வந்து 2 டயரில் செய்யும்போது அதுக்குள்ள ஹைட்டு கரெக்டாக செட் ஆகும் இல்லையா. இப்போ சிங்கிள் டயரில் செய்யும்போது அவ்வளோத்துக்கு டால் கேக்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கப்பிள் பிக்சர் வச்சு அந்த கவுன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும். ஸோ க்ரம் கோட்டிங் செய்து நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இந்த கேக்குக்கு வந்து நான் ஐசிங் செய்து எடுத்துருக்கிறேன். அப்புறமா இந்த கேக்கு பார்த்திங்கன்னா பிளெயின் ஐசிங் கொடுக்கல, இந்த மாதிரியாக ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப்பு டிசைன் மாதிரியாக தான் வந்து நான் கொடுத்து எடுத்துருக்கிறேன். கஸ்டமர் கொடுத்துருந்த மாடலில் இந்த மாதிரியாக தான் டிசைன் இருந்துச்சு. இது வரைக்கும் செய்கிறது வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு கேக்கு என்னெல்லாம் பண்ணுறோமோ சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா தான் ஒர்க்கே இருந்துச்சு. ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் 2 ஹோல் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 2 ஹோல்லையுமே அந்த 2 டவல்ஸையும் வந்து நான் இன்சர்ட் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெம் வைஸை சேர்த்து எடுத்து அதை பெண்ட் பண்ணி அந்த டாப்பில் வந்து ஆர்ச் மாதிரி வரது மாதிரியாக வச்சுட்டு இன்சுலேஷன் டேப் போட்டு 2 சைடும் சுற்றி விட்டேன். நான் செய்த மிஸ்டேக் அதுதான். இன்சுலேஷன் டேப்பை போட்டதுக்கு பதிலாக செல்லோ டேப் போட்டிருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்கும். நான் அந்த டைம் என்ன யோசிச்சுன்னு தெரியல, இன்சுலேஷன் டேப் போட்டு அது எல்லோ கலராகவே இருந்துச்சு. அதை ஹைட் பண்ணுறதுக்கு அடுத்தது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு.
இந்த மாடல் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். கஸ்டமர் கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் பிக்கு வச்சு இந்த மாதிரி செய்தால் நமக்கு கரெக்டாக அந்த மாடல் வரும் அப்படிங்கிற என்னோட ஒரு ஐடியாவில் நான் பண்ணியிருக்கிறேன். மேபி இதோடையும் பெட்டராக பண்ணலாமா இருக்கலாம், தெரியல. என்னோட ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இந்த மாடல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளவர் கேக் செய்கிறதுக்கு பெட்டர் ஐடியா யார்ட்டாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். வேறு வீடியோஸ் பார்த்து செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஒன் சைட் பில்லர் வந்து லைட்டாக சரிஞ்சிடுச்சு. மேபி அந்த ஹோல் போட்டது கொஞ்சம் கிராஸில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் லைட்டாக சரிஞ்சிருந்துச்சு. பட் அது லைட்டாக ஃபைனல் லுக் பார்க்கும்போது அந்த அளவு தெரியலை. அப்புறமா இந்த கேக்கில் வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சு தான் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் அப்புறமா வந்து ஒரிஜினல் ரோசஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் எனக்கு இன்னொரு வெட்டிங் கேக் இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஆஃப்டர்நூன் கொடுக்க வேண்டியது, ஈவினிங் ஒரு வெட்டிங் கேக் இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் உள்ள ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்கில் வந்து பிங்க் கலர் தான் இருந்துச்சு, பிங்க் ஷேடில் உள்ளது. பட் வந்து அந்த பிங்க் ஃப்ளவர் வந்து கிடைக்கல, நான் ரெகுலராக வாங்குற அந்த ஃப்ளவர் ஷாப்பில் கிடைக்கல. இந்த ஆரஞ்சு ஃப்ளவர் தான் இருந்துச்சு. ஸோ நான் அதே வாங்கி கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது அவங்க ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரெஷ் ஃப்ளவர் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நிறைய கேக்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறது உண்டு. அப்போது எல்லாருமே கேட்பீங்க அது எங்கே வாங்குறீங்க, எப்படி கிடைக்குங்கிறது. ஸோ இப்போ நம்ம VAJ Bakers Martல ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பஞ்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போய் கேட்டலாக் வந்து செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேக்கில் வந்து ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் வச்சு ஆர்ச்சில் டெக்கரேட் பண்ணோம். ஸோ அந்த சின்ன சின்ன பஞ்சஸாக எடுத்து அந்த ஆர்ச்சில் வச்சு செட் பண்ணுறது ரொம்ப ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது கேக்கு டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. நான் அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, நம்ம நார்மலாக பூவெல்லாம் கொறுத்து கட்டுவோம் இல்லையா தலையில் வைக்கிறது. ஸோ அதே மாதிரியே இந்த ஜிப்சம் ஃப்ளவரையும் வந்து கட்டி ஒரு பஞ்சாக வந்து நான் ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா அதை ஆர்ச்சில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அது ஒருத்தவங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது பூவை பிடிச்சி இன்னொரு சைடு கேக்கில் டச் ஆகாமல் அப்படியெல்லாம் வச்சு அது ரொட்டேட் பண்ணி ஓரளவு சமாளித்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெம் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா மெயினாக உள்ளது இந்த பிக்சர். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்த அதே பிக்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. ஐயோ, தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வழி ஆயிடுச்சு. வேறு கப்பிள் பிக்சர் வச்சு அவங்க கொடுத்த மாடல் வந்து செட் ஆகாது. ஏன்னா அந்த கப்பிள் 2 பேருமே கையில் வந்து ஃப்ளவர்ஸை அந்த சேர்த்து பிடிச்சிருக்கிறது மாதிரியான ஒரு மாடல் தான் கொடுத்துருந்தாங்க. பட் நான் சர்ச் பண்ணி கிடைச்ச மாடல்ஸ் எல்லாமே 2 பேரோட கையுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ சென்டரில் வந்து அந்த பூ பிடிச்சது மாதிரியான போஸில் வந்து கிடைக்கல. ஸோ ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்க கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் பிக்கை வச்சு அதுலேருந்து க்ராப் பண்ணி எடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அந்த பிக்சர் கரெக்டாக சூட்டபிள் பிக்சர் எடுக்கிறதுக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கவுன் அது வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதில் வந்து நான் அந்த கவுன் மாதிரியாக நான் ரெடி பண்ணி எடுத்தேன். அப்புறமா ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் அந்த கப்பிள்ஸ் 2 பேரும் கையில் ஃப்ளவர் பொக்கே பிடிச்சிருக்கிறது மாதிரியாக ஃப்ளவர்ஸு தென் ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு அந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணி எடுத்தேன். அடுத்த இருந்த ஒரு பெரிய டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ச்சில் அந்த ரோசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அச்சோ, அது நிற்கவே இல்லை. என்னெல்லாம் ட்ரை பண்ணேன். ஒரு சிலது வந்து கரெக்டாக வச்ச உடனே ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சு, ஒரு சிலது வைக்க முடிஞ்சது இருந்தாலும் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே தொங்கி இருந்துச்சு. அதை வந்து 2-3 வாட்டி வச்சு அதுக்கப்புறமா கரெக்டாக வைக்காமல் அதோட அந்த தண்டு வந்து அறந்து போய் அப்புறம் வேறு பூ சேஞ்ச் பண்ணி அப்படி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதில் வந்து அந்த ஃப்ளவர் வந்து செட் பண்ணுறதுக்கு. எப்படியும் வச்சு தானே ஆகணும். ஒரு வழியாக சமாளித்து எடுத்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா அந்த 2 பில்லரோட எண்டில் அந்த ஆர்ச், அந்த ஃப்ளவர் ஆர்ச் முடிகிற எண்டில் வந்து இந்த மாதிரியாக ஒயிட் கலர்லையா ரிப்பன் போ செஞ்சு அந்த 2 எண்ட்லேயும் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டு அதில் வந்து அப்படி ஒட்டி வச்சேன். அப்படி இந்த ஃப்ளவர் கேக்கோட ஒர்க்கு வந்து முடிச்சிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொடுக்க உள்ள ஒரு வெட்டிங் கேக்கு. அது வந்து 3 kg கேக். பாட்டம் வந்து 2 kgயில் பண்ணியிருக்கிறேன். டாப் 1 kgயில் போட்டிருக்கேன். சென்டர்லேயே வந்து டிரான்ஸ்பரண்ட் ஸ்பேஸர் வச்சு டெக்கரேட் பண்ணுற சிம்பிள் டிசைன் கேக் தான். கேக் ஸ்பேஸரில் வந்து அவங்க ஜிப்சம் ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபில் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த ஸ்பேஸருக்கு உள்ள எல்லாமே அந்த ஜிப்சம் ஃப்ளவராக கட் பண்ணி அதை ஃபில் பண்ணி எடுத்தேன். ஸோ இந்த கேக்குக்கு வந்து டெக்கரேஷன் ஒர்க்காக அப்படி பெருசாக எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வெட்டிங் கேக் தானே, சிம்பிள் டெக்கரேஷன் தான். அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் 2 எட்ஜஸ்லேயும் வச்சுட்டு காப்பர் ஃப்ளேக்ஸ் வந்து கேக்கோட ஃப்ரெண்ட்லேயே அங்கேயே கொஞ்சம் வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டையும் தனித்தனியாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து பாட்டம் டயருக்கு மேலே ஸ்பேஸரை வச்சு செட் பண்ணி பேக் பண்ணி ஸ்பாட்டுக்கு போயிட்டு தென் டாப் டயரை வந்து செட் பண்ணலாங்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆடிட்டோரியம் ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா எம்டியாகவே இருந்துச்சு, யாருமே இல்லை. இல்லை அவங்க வந்து இந்த டைம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும், வெட்டிங் முடிஞ்சு இந்த டைம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் அந்த டைம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போகிறோம், யாருமே இல்லை. அந்த மண்டபம் வந்து ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. எங்களுக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு, என்னடா இது இந்த லொக்கேஷன் தானா, லொக்கேஷன் எதுவும் மாற்றி கொடுத்துட்டாங்களா, இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நம்ம ரொம்ப ஏர்லியராக கொண்டு கேக் செட் பண்ணாலும் இப்போ ஒரு 2 hours வரைக்கும் ஓரளவு தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேலே ஆகும்போது கேக் கண்டிப்பாக மெல்ட் ஆக தானே செய்யும். அதுவும் இப்போ ஒரு நார்மல் கேக்குனா கூட அப்படியே இருந்துக்கும், மெல்ட் ஆகி கீழே வடியாது, எந்த டேமேஜும் ஆகாது. பட் நம்ம டயர் கேக் ஸ்டாக் பண்ணும்போது டாப்பில் உள்ள வெயிட்லேயே அந்த க்ரீம் லூஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகிறது சான்சஸ் உண்டு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஸ்டமருக்கு கால் பண்ணால் அவங்க என்னென்னா சர்ச்சில் மாஸ் முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம், நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் செட் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், பேக்கிங் கற்றுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு பேக்கிங் கிளாஸஸ், ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் கிளாஸ் மட்டும் இல்லை, அட்வான்ஸ்டு கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.